Hi guys, welcome back to Wimbledon 2025. ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது லேடிஸ் சிங்கிள்ஸ் ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு. வாட் அ மேட்ச் வாஸ் இட். என்ன மேட்ச்ங்க அது. ஈகா ஸ்வியாடெக், மை காட், ஸ்ட்ரெயிட் செட் 6-love பீட் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஃபைனல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கிளீன் ஸ்வீப் நடக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் செட் வரைக்கும் கூட ஐ சா a bit of fight back from Asimova, but when it comes to the second set சுத்தமா என்னால ஒரு ஃபைட்டே இல்லை அந்த செகண்ட் செட் போது. செகண்ட் செட் ஷி லிட்டரலி கேவ் அப்னு தான் சொல்லணும். அதுவும் லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் வந்து டோட்டலி ஒரு 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 இன்டென்ட்டே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் குட் டு சி ஒரு கிளீன் ஸ்வீப் பார்க்கறதுக்கு. வாவ், என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுது, ஜாலியாக இருக்கே மேட்ச் பார்க்கறதுக்கு அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆஸ் ஃபேன் ஆஃப் தி ஸ்போர்ட் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டும் ஆகும். ஏன்னா தி ஸ்போர்ட் இஸ் நோன் டு பி லாங் ஃபார்மட் கேம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஃபைனல் எடுத்துக்கிட்டோம்னா தட் வாஸ் அரௌண்ட் 5.5-6 hours நடந்துச்சு. அதே மாதிரி விம்பிள்டன், நம்ம இந்த வருஷம் விம்பிள்டனோட ரவுண்ட் 1 அல்கராஸ் வர்சஸ் ஃபொனினி மேட்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 hours நடந்துச்சு. ஸோ இட்ஸ் நோன் டு ஹேவ் லாங் மேட்சஸ். அந்த மாதிரி இதில் இவ்வளோ ஷார்ட்டான ஒரு மேட்ச், அதுவும் ஃபைனல்ஸில் நடக்குதுன்றது வாஸ் அ பிட் டிசப்பாயிண்டிங். ஸோ மூவிங் ஆன், செமிஃபைனல்ஸ் முடிஞ்சு, ஜென்டில்மேன் சிங்கிள்ஸ் செமிஃபைனல்ஸ் முடிஞ்சிருக்கு. ரெண்டு ஃபைனல்ஸ் நடந்துச்சு நேற்று. The first one was Alcaraz versus Fritz. நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், I wanted Alcaraz to win and I knew Alcaraz would win this. கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, ஆனால் he was a bit comfortable, like not very cozy. ரொம்ப ஈஸியா he did not storm through to the final. He had to struggle a bit. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ப்ராப்பர் Alcaraz டாமினேஷன். ஃப்ரிட்ஸை வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணாரு. ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி அல்கராஸோட பிளே ஸ்டைல் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அண்ட் அவரோட அந்த ப்ராப்பர் டிராப் ஷாட். அந்த டிராப் ஷாட்ல தான் எல்லாரும் சாரான், எவனா இருந்தாலும் சாரானுங்க அந்த டிராப் ஷாட்ல. ஸோ அது இன்னுமே இஸ் யூசிங் இட் வெரி வெல். பட் என்ன சொல்றது, ஃப்ரிட்ஸால he could not recover from early break. Like earlier break பண்ணிடுறாரு, ஆனா he was not able to recover from it very fast. So அந்த இடங்கள்ல ஃப்ரிட்ஸ் மிஸ் த பாயிண்ட். செட் 2 அகைன் என்னாச்சுன்னு தெரியல, பிரேக்ல வந்து ஃப்ரிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணாரா என்ன பண்ணாருன்னு தெரியல, வந்தாரு. சரியான செட் அது ஆக்சுவலா, பிகாஸ் இட் வாஸ் 7-5. ஒரு டை பிரேக்கர் போய் சூப்பர்வா போச்சு அந்த செட்டு. ஸோ ஃப்ரிட்ஸ் டிட் தி பெஸ்ட் ஜாப் ஹி குட் ஃபார் செட் 2. ஆனா அந்த இடத்துல வாட் ஃப்ரிட்ஸ் டிட் வாஸ், அல்கராஸ் வி ஆல்ரெடி நோ கொஞ்சம் இம்பேஷண்டா அக்ரெசிவா ஆடக்கூடிய ஆளு. ஸோ ஃப்ரிட்ஸ் என்ன பண்ணாருன்னா அந்த செகண்ட் செட்ல he tried to use that impatience of Alcaraz against Alcaraz. அதுல he succeeded and Fritz took the set. Third and fourth set again Alcaraz won it. Fourth set went on for a tie break. இந்த ரெண்டு செட்லயுமே பாத்தீங்கன்னா Alcaraz upped his serve game. ஏன்னா அவர் போட்ட ஃபர்ஸ்ட் சர்வ் 88% ஆஃப் ஃபர்ஸ்ட் சர்வ் பாயிண்ட்ஸ் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் Alcaraz. ஏன்னா இந்த விம்பிள்டன் சீசன் லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ்ல பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் சர்வ் பாயிண்ட்ஸ்ல அவரால் கேப்டரைஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ அதை பண்ணிட்டாரு. ஸோ லெட்ஸ் see, this should help Alcaraz give a good competition for Yannick Sinner in the finals. ஸோ டாக்டிக்கலா எப்படி இந்த மேட்ச் வந்து பிளே அவுட் ஆச்சு, Alcaraz as we know
அவர் வந்து வெரைட்டியான அந்த ட்ராப் ஷாட்ஸ், அவரோட லாக்ஸ் அண்ட் பேஸ் லைக் ஒரு ஷாட் ஃபாஸ்டா போகும், ஒரு ஷாட் வந்து பயங்கரமா ஸ்லோ டவுன் பண்ணி லாக் பண்ணி விடுவாரு. அது வந்து ஃப்ரிட்ஸோட ரிதம் வந்து பயங்கரமா பிரேக் பண்ணி ஹி டிட் நாட் லெட் ஃப்ரிட்ஸ் டு செட்டில் இன் ரிதம். அதை வந்து பயங்கரமா, ஓ நீ இதுக்கு ப்ரிப்பேர் ஆறியா இப்ப பாரு அப்படின்ட்டு ஒரு டிராப் ஷாட் வைக்கிறது, ஓ டிராப் ஷாட் நெட்ல நிக்கிறியா இப்ப பாரு அப்படின்னு ஒரு இது அக்ரெசிவ் ஷாட் அடிச்சு பேஸ் லைன் புஷ் பண்றது. அட் த சேம் டைம் ஃப்ரிட்ஸ் ஆல்சோ அதை செகண்ட் செட் ஜெயிக்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த இம்பேஷன்ஸ், அல்கராஸோட இம்பேஷன்ஸை பயங்கரமா யூஸ் பண்ணாரு. பட் அல்கராஸ் அவரோட மூமெண்ட் ஸ்டைல் அண்ட் அவரோட எனர்ஜி ஆன் ஃபீல்ட் வந்து இட் ஹெல்ப் ஹிம் ஹாவ் த எட்ஜ் ஓவர் ஃப்ரிட்ஸ். ஸோ இந்த மேட்ச் சூப்பராக போச்சு. அதுக்கு அடுத்தது செகண்ட் செமிஃபைனல், நோவாக் ஜோகோவிச் வர்சஸ் யானிக் சின்னர். So we already know Sinner has gone to the final, but Djokovic வயசாயிருச்சு, என்னதான் he gave a tough fight அப்படின்னு நம்ம சொன்னாலும் he was not at his level because ஜோகோவிச்சோட லெவல் இது கிடையாது. 7-time Wimbledon champion is not going to play at this level of game. So அவரே சொல்லியிருந்தார், இன்ஃபேக்ட் மேட்ச் முடிச்சுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தது, நானும் கஷ்டப்பட்டு குவார்டர்ஸ் முடிச்சுட்டு செமிஸ் வரேன், செமிஸ் வந்தா என் எய்தர் ஃபேசிங் அல்கராஸ் இல்லைன்னா சின்னர் தான் ஃபேஸ் பண்றேன் திருப்பி. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா இருக்காங்க, தே ஹாவ் அ லாட் ஆஃப் எனர்ஜி இன் தெம். ஐ எம் 38, ஐ எம் ஏஜிங், என்னால அந்த அளவுக்கு அவங்க எனர்ஜிக்கு என்னால ஈடு கொடுத்து ஆட முடியலன்னு he was open about it. But he has also told this is not going to be my last Wimbledon, I'll try one more time அப்படின்றாரு. So this is not the year of his retirement. And coming to the game, set 1, set 2, set 3 மூணுமே சின்னர் யூஸ் பண்ணது ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். சின்னர் did what he does best. பேஸ் லைன்ல நின்று ப்ராப்பர் அக்ரெசிவ் பிளே ஆடி ரேலிஸ் என்ன பண்ணாருன்னா பயங்கரமா ஃபிளாட் அவுட் பண்ணி ஃபிளாட் ரேலிஸ் ஆடி ஜோகோவிச் வந்து நிறைய ஓட விட்டாரு. he made Djokovic search for the ball, yearn for the ball. அதுலயே வந்து Djokovic was a bit tired and exhausted. But on the other hand, சின்னர் வந்து சில டைம்ஸ் அந்த ஜோகோவிச்சோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில இடங்கள்ல he used experience. அந்த இடங்கள்ல சின்னர் showed his impatience. நார்மலா சின்னர் அண்ட் அல்கராஸ் கம்பேர் பண்ணும்போது சின்னர் இஸ் known to be a bit more patient and bit more rational than Alcaraz. But இந்த மேட்ச்ல அந்த சின்ன level of impatience from சின்னரையே Djokovic was able to capitalize for a few games. But anyway, tough luck for Djokovic. Straight set 6-3, 6-3, 6-4 னு வின் பண்ணிட்டாரு சின்னர். இப்போதான் முக்கியமான விஷயம், ஃபைனல் யானிக் சின்னர் வர்சஸ் கார்லோஸ் அல்கராஸ். ATP number 1 versus ATP number 2. நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், French Open எக்ஸாக்டா 1 month back ஜூன்ல Yannick Sinner and Alcaraz played the French Open finals, Roland Garros. அந்த மேட்ச்ல it was a 5.5 hours match, the longest French Open final in history. அதுல ஃபர்ஸ்ட் 2 செட் யானிக் சின்னர் வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கடைசி 3 செட்டு அல்கராஸ் புல்ட் பேக் த மேட்ச் அண்ட் அந்த 3 செட் அவர் வின் பண்ண 3 செட்ல 2 டை பிரேக் ஆடி இருக்காரு. ஸோ அந்த அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஹவு ஐகானிக் இட் வாஸ். அண்ட் இப்போ வரைக்குமே அது வந்து இப்போ அந்த அந்த மேட்ச் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா that matches posters have been a source of motivation for a lot of young players. இதெல்லாம் நம்ம இன்னும் தோக்கல, நம்மளால இன்னும் வர முடியும் அப்படின்ட்டு they are very confident after seeing those kind of matches and seeing at their head to head
Yannick Sinner and Alcaraz have played each other 12 times. 12 times, it's Alcaraz leading 8-4. So Alcaraz clearly has the edge. And also with him winning the French Open exactly 1 month ago, this is going to be a very interesting match. We can again expect a fire match from this duo. And I hope I see a fire match because Sunday ஜாலியாக வந்து ஈவினிங் ஃபைனலில் போட்டோம்னா நைட் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இது மேட்ச் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு எந்திரிச்சு போயிடலாம். ஸோ ஒரு செம வீக்கெண்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு ஃபைனல் மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா இது இது பார்க்க நல்லா இருக்கு. அஸ் நான் டென்னிஸ் ஃபேன் இது பார்க்க இந்த இந்த உமன்ஸ் சிங்கிள் ஃபைனல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். போட்டு அடி அடி போட்டு சூப்பர் அடி அடி போட்டு விடவே மாட்டேங்கிறாளே மஜா பிளேயர் போலே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த ரேலிஸே பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ யூ வில் ஃபீல் அ பிட் டிசப்பாயிண்டட் as a tennis fan. So I don't want that to happen for a gentleman single. And let's see who wins it. I back Alcaraz to win the Wimbledon again, making a hat-trick Wimbledon for him. So let's hope for the best. Bye guys. Finals முடிச்சுட்டு ஃபைனல்ஸ்க்கான ரிவ்யூ போடுறேன். வில் மீட் தேர். அண்ட் அதோட இந்த விம்பிள்டன் சீரீஸ் முடிச்சுக்கலாம் ஃபைனல்ஸ் ரிவ்யூவோட. தேங்க்யூ.